வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மத வெறியும் இந்த சனாதன வெறியும் தலையில ஏறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்குது. ஆளுநர் RN ரவிய சவுக்கால அடிச்சிருக்குது. எந்தவித கான்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸையும் மதிக்காம சட்ட விரோதமா இந்த 10 மசோதாக்களை நீங்க வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க இவ்வளவு நாள். இந்த 10 மசோதாக்களை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணிருக்கு. 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இது. இதை தாண்டி ஆளுநருக்கான அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள், முக்கியமா கால வரையறையை நிர்ணயித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். 1 மாசம் இல்ல 3 மாசத்துக்குள்ள ஒரு மசோதா மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும். உங்களால எடுக்க முடியலையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா எங்க அட்வைஸ கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்போட நகலை எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஆளுநர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவிக்கு மட்டும் பொருந்தாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை ஃபாலோ பண்ணணும். இனி எதிர்கட்சியை ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஆளும் கட்சியோடைய கருவியா செயல்பட்டு மாநில கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கு சுப்ரீம் கோர்ட். கிட்டத்தட்ட 400 பக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்புனால இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு RN ரவி. ஏற்கனவே நாகாலாந்துல இருந்து மக்கள் திரட்டி விட்டுட்டாங்க. ஆனா தமிழ்நாடு ரொம்ப நாகரிகமான ஒரு மாநிலம், முன்னேறிய மாநிலம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தந்தை பெரியார். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா கூட இந்த RN ரவி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாரு. ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்ல, உட்காந்து சீட்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா இந்த ஆளு பேச பேச அது இங்க இருக்கக்கூடிய திமுக ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் அமைகிறது. பாஜகவுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு, சங்கிங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சுக்கிட்டு இந்த ஆளு ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் இவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை பண்ணிருக்கிறாரு பாருங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்க போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில கம்பராமாயணத்தை அப்படியே புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. இப்ப சமீபத்துல நரேந்திர மோடி வந்தோன்னு கூட கம்பராமாயணத்தோடைய மொத்த பதிப்பையும் தமிழ்ல அவருக்கு பிரசன்ட் பண்ணாரு. அந்த கம்பராமாயணத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் சொல்றாரு, கம்பரை நாம புகழணும், கம்பரை புகழணுங்கிறது ஓகே. அதை தாண்டி என்ன சொல்றாரு, கம்பரை புகழணும்னா அவர் வடிவமைத்த அந்த ராமரை நாம ஏற்றுக்கொண்டு மனசார ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கல்லூரி மேடையில 3 தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களே அதை சொல்ல வச்சிருக்கிறார். Let us begin it today. Take it as a movement, not only on this Panguni Hastam, it has to be round the year affair in one form or the other. And on this day, let us pay tribute to Kamba by paying tribute to the one he was a great devotee of, Prabhu Sri Ram. I will say and you say, Jai Sri Ram, Jai Sri Ram, Jai Sri Ram. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னமும் நீங்க ஆளுநர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஒரு பாஜக கட்சி உறுப்பினரா இல்ல பாஜக தலைவரா இதை செஞ்சிருந்தீங்கன்னா அப்பவும் விமர்சிச்சிருப்போம். ஆனா இதுதான் உங்க கருத்தியல், இப்படிதான் நீங்க பேசுவீங்க அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டு உங்களை விமர்சித்திருப்போம். ஆனா நீங்க ஆளுநர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது ஆளுநர் பதவி. அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதச்சார்பின்மை. அடிப்படை கூறுகளில் ஒன்று மதச்சார்பின்மை. அததான் தொடர்ந்து தமிழ்நாட்டு பள்ளி கல்லூரி திட்டங்கள்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எந்த ஒரு மதத்தையும் தனிப்பட்ட முறையில் முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். யோசிச்சு பாருங்க, அந்த கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்ப அவங்களெல்லாம் வற்புறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். யோசிச்சு பாருங்க. சரி, இதே வேற ஏதாவது கட்சி தலைவரோ இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கிய நபரோ மேடை மீது ஏறி ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க
அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த சங்கி கூட்டம் என்ன குதி குதிச்சிருக்கும். கல்லூரிகளுக்குள்ள பூந்து கட்டாய மதமாற்றம் பண்ண இந்த சிறுபான்மையினர் முயற்சிக்கிறாங்க. ஹிந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, ஹிந்து மதத்துக்கு ஆபத்து, ஹிந்து தர்மத்தை சீர்குலைக்கிறாங்க, சனாதனத்தை சாகடிக்கிறாங்க, ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள், இதை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு வீதிக்கு வந்திருக்க மாட்டீங்க. குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச சகிப்புத்தன்மையே இல்லாத கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம். அடுத்த மத வழிபாடுகள்ல போய் இன்டர்ஃபியர் பண்றது. இப்ப நடந்த ராம நவமி ஃபங்க்ஷன்ல கூட நீங்க உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆன்மீக ஊர்வலம் போறாங்க. ஆன்மீக ஊர்வலத்துல எதுக்குங்க கத்தி அருவாள்லாம் எடுத்துட்டு போறாங்க? ஆன்மீக ஊர்வலத்துல இஸ்லாமியர்களை எதிர்த்து எதுக்குங்க லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டு போடுறீங்க? ஆன்மீக ஊர்வலத்துல எதுங்க மாஸ்க் வழியா போய் அந்த மாஸ்க் மேல ஏறி காவி கொடியை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? அப்ப உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் ஆன்மீகமா, இல்ல இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி ஒரு பிளவுவாத அரசியலை பண்ணி அங்க ஓட்டு அறுவடை பண்ண முயற்சி பண்றீங்களா? இன்னைக்கு வெளிப்படையா தானோட கடைந்தெடுத்த சங்கி அப்படிங்கறத ஆர்.என். ரவி நிரூபிச்சிருக்காரு. அப்ப இத்தனை நாளா ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியில நீங்க இருந்தாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களுக்கு நாக்பூர்ல இருந்து வந்த அஜெண்டாவை இங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சு நாடு பூரா, இந்தியா பூரா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டும் நீங்க திருந்தாம மறுபடியும் அதையே செய்றீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த சங்கியா இருப்பீங்க. இந்த ஆளுதான் யூனிவர்சிட்டிஸ்க்கு வேந்தரா இருந்தாரு. அந்த பதவியில இருந்து இவரை நீக்கணும். ஏன்னா வேந்தரா உட்கார்ந்துட்டு பல யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறாரு. இவருக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. சர்ச் கமிட்டில யூஜிசியை சேர்ந்த மெம்பரை கொண்டு வந்து சொருகிறாரு. இங்க இருக்கக்கூடிய கல்லூரி பாடத்திட்டங்களே சீர்குலைக்க முயற்சி பண்றாரு. RSS அஜெண்டாவை, சங்கி அஜெண்டாவை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல புகுத்துறாரு. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு அதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு வந்திருக்க தமிழ்நாடு அரசு. இந்த ஆள் மட்டும் வேந்தரா இருந்திருந்து இவர் நினைச்சதெல்லாம் இவர் நடைமுறைப்படுத்தி இருந்தானா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கல்லூரியில இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்கும், அங்க மாணவர்களை வந்து எந்த அளவுக்கு இந்த கூட்டம் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா மேடையில நின்னுட்டு ஆளுநர் அப்படிங்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இன்னைக்கு மாணவர்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறார்னா இந்த ஆளு எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் தந்தை பெரியார் சொன்னதுதான் நமக்கு ஞாபகம் வருது. மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னாரு. குறைந்தபட்ச சுயமரியாதையோ மானமோ இருந்திருந்தா இந்த ஆளு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாரு. இல்ல குறைந்தபட்ச அறிவு இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா பூரா நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோமே, இனிமேலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட, மனசாட்சிக்கு உட்பட்டு அதை நடுநிலையா நாம செய்வோம். இனிமேலும் இந்த ஒன்றிய பாஜக அரசுக்காக நாம அசிங்கப்பட வேண்டாம், நம்மளோட சேர்த்து குடியரசுத் தலைவரையும் அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு இவருக்கு இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டாரு. ஆனா சங்கின்னு சொல்லிட்டாலே அங்க மானம், அறிவு இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் கழட்டி வச்சாதான் பாஜகல பணி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மானமற்ற, அறிவற்ற ஒரு ஜீவி தான் இந்த ஆர்.என். ரவி. இன்னைக்கு எதிர்கட்சிகள்ல இருந்து கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. ஆர்.என். ரவியை பதவியை விட்டு விலக்கணும், குடியரசுத் தலைவர் அவரை திரும்ப பெறணும், ஒன்றிய பாஜக அவரை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கருத்துக்களை எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது போன்ற வலதுசாரி சிந்தனைகளை, பிளவுவாத அரசியலை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நடுவுல பேசிக்கிட்டே இருக்கிறத நாம அனுமதிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் எண்ணி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல எப்படி அடுத்த தலைமுறை வேலையெல்லாம் இல்லாம கையில கத்தியையும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு இன்னைக்கு மத வெறுப்பு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, வன்முறையில ஈடுபட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை உருவாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தவிர்க்கணும்னா இது போன்ற நபர்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள திருப்பி அனுப்பணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.